எவ்வளவுக்கு அதோட ஃபைட் பண்றீங்க, எவ்வளவுக்கு போராடுவீங்கங்கிறதெல்லாம் தெரியாமையும் இல்லை. ஆனா உங்களோட வளமையான வேலையோட நீங்க அந்த நினைவை சரிப்படுத்தி உங்களோட செயற்பாடுகளும் போறதுக்கு பயிற்சி எடுப்பீங்களா, பயிற்சி வருமண்டா, நீங்க இப்ப இருக்கிற இந்த உலகத்தை ஜன்னத்தை பாப்பீங்க. இப்ப இருக்கிற உலகம் அப்படியே உங்களுக்கு ஜன்னத்தா தெரியும். இதைத்தான் பாப்பீங்க, இங்க எல்லாத்தையும் பாப்பீங்க. மூழ்கி விட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம். அதுதான் திக்ரில் மூழ்கிவிட்டால் ஏகத்தில், இந்த திக்ரில் ஞாபகத்தில் மூழ்கிவிட்டால் ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம்ங்கிறதுக்கு அப்படியே போய் அப்படியே இருந்துக்கிட்டு கண்ணை மூடி அப்படியே அப்படி அர்த்தத்தோட இப்ப எடுக்கவான. அது ஆரம்ப பிள்ளைகள் எடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க சும்மா இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் எழுப்பீங்க. நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க. நான் அப்படியெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கமே நான் தெரியல. இன்னொரு விஷயத்த கொண்டாந்து பிடிச்சி சின்னொரு விஷயத்த விளக்குறேன்னாலும் அந்த ஐநைக்குத்தான் போகணும். அப்ப இப்ப ஐநைக்கு லிகாவுக்கு போற, ஜிப்ரில் வார, திரும்ப போற, இதெல்லாம் இருக்கா? அப்ப உஸ்தாது அதுக்கு சொல்றாங்க என்னன்னா, பகுக்கும் திறமை மிகைத்திடில் உயர் பண்பு உன்னை அனைத்திடும் பரமன் தொடர்பு நிலைத்திடுமுங்க, கிடைக்கும் நிலைத்திடுமுங்க. அப்ப இப்ப நீங்க இங்க இப்படியே இருக்கக்குள்ளேயே அந்த ஏகத்தில ஆழ்ந்தீங்களா, ஆழ்ந்து நடைப்ப நீங்க ஏகத்தில ஆழ்ற இடத்துக்கு வந்தது இந்த தினமும் திக்ரு செஞ்சதான். இந்த தினமும் அந்த ஏகமாக இருக்கிற நிலையை உங்களை உள்ள நினைவுபடுத்தி இருக்க உள்ளம் என்ன செய்யும்? எண்ணங்கள்ல மாற வீதமெல்லாம் குறைஞ்சி சுத்தமாகுமா இல்லையா? இப்ப உங்களோட உள்ளத்தை நீங்களே உங்களோட கல்வால பாருங்க, ஏக நிலையை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தா அங்க என்ன ஒரு எண்ணம் வருகுதா? ஏகத்தில் அமைந்தவருக்கு பிரிதொன்று வேற எதுதான். ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் எண்ணத்தோடு அவருதான் அதையெல்லாம் உணர்ற. அப்ப திக்ரில் மூழ்கி விட்டால் அவர் என்ன செய்வார் என்றால், தினமும் திக்ர் செய்யறதால அவர் இதயம் என்ன செய்யுது? சுத்தி வருது, சுத்தமாகும். சுத்தமாயின உடனே இப்ப அந்த இன்னைக்கு என்ன வருகுது? ஜோதி ஒன்று வருகுது. அந்த ஜோதி என்னது? கண்ணை மூடிட்டு கூட இப்படி வெளிச்சமா தெரியறதா? என்ன ரோக்னா அவ்வளவு அங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் பூட்டி மின்னேரியா குளம்பெல்லாம் கட்டி ஒரு போக்கஸ் லைட்டியா வச்சிருக்கா. இப்படி வாராங்களுக்கு அதை போட்டு காட்டுவோம். அது ஜோதியை இல்லையா? உண்மையை உணர்ந்த உத்தமர் வாழ்வு உலகுக்கு ஒளி அல்ல அவர்தான் சொல். அந்த பாட்டில காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைந்து விடும், கல்புக்க திரைகள் நீங்கி விட்டால் இல்ல இதய எண்ணம் திண்மை பெற இயற்கை வழி தியானம், இதய திரைகள் நீங்கி விட்டால் நிறைவன் ஜோதி தோணும். அப்ப ஒஸ்தாது இங்க சொல்றாங்க, ஆழ்மனதில் அமைந்திருக்கும் அந்த ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதியை. அப்ப இதையெல்லாம் சொந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற ஐடியா இருக்கு, அனுபவிக்கலாம். இதெல்லாம் ஹக்குத்தான். ஒஸ்தாது நமக்கு பொய்ய செல்ல வரல, ஹக்கத்தான் சொல்லியிருக்காங்க. எந்த சொந்த அறிவில்லைன்னா இதை காணணும் வேண்டா தினமுதி கிருஷிங்க. ஆனா என்ன செஞ்ச விக்கிரி செய்யறன்னு சொல்லி கடைக்கு போகாம, வேலைக்கு போகாம, மார்க்கெட்டுக்கு போகாம அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஒஸ்தாது செஞ்ச இந்த முறையை சரியா விளங்கி கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க. அப்படி இல்லை இந்த வழி. உங்களோட வேலையில செய்யக்கூட உங்களோட உள்ளம் எதுல சரிபற்றிக்கணும்? அந்த ஏக நிலையில சரிபட்டிருந்தா உள்ளம் சுத்தமாயிட்டே. உள்ளம் அதான் சொல்றாங்க, அல்லாவின் அருளின்றி அகப்பர் சுத்தம் வேண்டா. உங்களோட உள்ளம் சுத்தமாகிறது யாருக்கும் கிடையாது. அல்லாவுடைய அருள் என்ன தெரியுமா? அந்த ஏகமா இருக்கிற நிலைய நான் என்று நீங்க உணர்றீங்கவா, அது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பேரருள். சும்மா லேசான அருள் இல்லை.
அந்த இடத்துக்கு உலகத்தில எத்தனை கோடி பேர் இருந்தாலும் வரலைங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிதலுக்கு வாரேண்டா கொஞ்சம் அந்த நிலையில உட்கார்ந்து பாருங்க. என்னமோ சும்மா திண்டு போட்டு நல்லா படுத்து ஒம்பிட்டு வாரத்தால நமக்கு விளங்கு இல்லை. அப்ப அத தினமும் திக்ர் செஞ்சா இதயம் சுத்தி பெறும். அப்ப இப்ப 24 மணித்தியாலமும் அதை நினைவுபடுத்துற அளவுக்கு அந்த உள்ளத்தை இப்ப நீங்க உதாரணத்துக்கு சும்மா உதாரணத்துக்கு தெரியுமே, இப்ப என்ன தஸ்கீர் கல்யாணம் முடிச்சிட்டாரா? போயிட்டாரு கேட்ட உடனே. தஸ்கீர் இந்த தஸ்கீர் எடுத்துக்குவோமே, அவர் கல்யாணம் முடிக்கல ரைட்டா. இப்ப அவரு உதாரணத்துக்கு இப்ப அவருக்கு இது வரைக்குமே அவரு வளமையா இருக்கிற மாதிரி தானே இருக்காரு. இப்ப திடீரென்று என்ன செய்வோம்டா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசி போட்டோவை அவர்கிட்ட காட்டி அவரும் இது ஓகே நான் முடிக்கேன் என்று சொல்லி விருப்பம் தெரிவிச்சு இல்லையா, எல்லாம் ஓகே பண்ணி 2 பக்கத்திலையும் பேசி முடிவு பண்ணி இத்தனாம் தேதிக்கு அவர் 6 மாசம் கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். இப்பதான் இப்ப எத்தனை மணி? 10:30 மணிக்கு முடிவு பண்ணிக்கும். இப்ப 10 மணிக்கெல்லாம் தஸ்கீர் நிலைமை வேற, தஸ்கீர் நிலைமை வேற இல்லையா? 10, 10:15 10:30 மணி மட்டுக்கு தஸ்கீர் நிலைமை வேற. 10:30க்கு தானே பேசி போட்டோவை காட்டி முடிவு பண்ணதுக்கு பிறகு தஸ்கீர் நிலைமை எப்படிக்கும்? எப்படி ஒளி உலக என்னமோ அந்த போட்டோவுல காட்டினத்தை அப்ப இப்ப அவரு போட்டோவுல காட்டிட்டாரு பாத்துட்டாரு சரியா. இப்ப என்ன வேலை செய்யாம சும்மாவே அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காரா இல்ல எல்லாம் செய்யறாரு? எல்லா வேலையும் செய்யறாரு தானே. கடைக்கு போறாரு, உமாட்ட கதைக்காரு, சாப்பிடுறாரு, பாத்ரூம் போறாரு, ஆட்கள் வந்தா சிரிக்காரு, பேசுறாரு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்க அந்த செயற்பாடு எல்லாம் இருக்க, நினைவு மட்டும் அந்த போட்டோவுல பார்த்த அவில ஒன்று சிரிக்க இல்லையா? அப்ப இந்த விஷயத்திலிருந்து என்ன புரிதல் நமக்கு வருகிறது? அப்ப நம்முட எந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் நாம தடை பண்ணாம செயற்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கதைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த நினைவோ ஏகமாயிருக்கிற நிலையில சரிப்படுத்தி ஒன்றுக்கு இருக்கிற நிலையொன்றை ஏற்படுத்தலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா? அப்ப அதை செஞ்சாத்தானே சரி. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு அதுல காதல் வரல. இன்னொரு